ஸோ இப்போ வந்து நம்ம ரேடியன்ட் வார்மர்ஸ் அண்ட் இன்குபேட்டர்ஸ் பற்றி படிக்கலாம். இது ரெண்டுமே பாப்பாவை வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர், அதாவது 36.5லேருந்து ஒரு 37 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இன்குபேட்டர் அண்ட் இது ரேடியன்ட் வார்மர். இன்குபேட்டர் ஒரு க்ளோஸ் சிஸ்டம் மேட் அப் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் கால்ட் அஸ் PMMA, பாலிமெத்தில் மெத்தாக்ரிலேட். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ அந்த ஃபேன்லேருந்து ஹாட் ஏர் வந்து வச்சு கன்வெக்ஷன் சிஸ்டம் மூலிமா பேபி ஹாட்டாக வந்து வச்சுக்கும். அண்ட் இதில் வந்துட்டு டபுள் லேயர் வால் இருக்கிறனாட்டி அதுவும் பாப்பா ஹாட்டாக வச்சுக்கும். இது வந்துட்டு ரேடியன்ட் வார்மர் மேலே இருந்து ரேடியேஷன் மூலிமா பாப்பாவுக்கு வந்துட்டு ஹாட்னஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இன்குபேட்டர்ஸ் வந்துட்டு இட் இஸ் மோஸ்ட் காஸ்ட்லியர் தேன் ரேடியன்ட் வார்மர். அண்ட் இதில் ரேடியன்ட் வார்மரில் பாப்பாக்கு ஆக்சசிபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரேடியன்ட் வார்மரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, லைக் இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அதிகமாக இருக்கும். இதில் ஹியூமிடிஃபிகேஷனும் பண்ண முடியும். பட் இதில் ஹியூமிடிஃபை வந்துட்டு பண்ணலாம். ஸோ 1.5 kg கீழே இருக்கிற பேபிஸ்க்குலாம் இன்குபேட்டர்ஸ் மச் மோர் வந்து ப்ரிஃபர்டாக வந்துட்டு இருக்குது. அண்ட் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு சர்வர் கண்ட்ரோல்னு ஒன்று வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஃபீட்பேக் சிஸ்டம் மூலமா ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ளே